தமிழர்களின் சொத்தாக திகழும் தகைசால் சான்றோர்களை 10வது ஆண்டாக கொண்டாட இது உன்னதமான விழா. துறைதோறும் தொண்டாற்றி தமிழ் நிலத்தை தங்கத்தட்டில் தாங்கி நிற்பவர்களை சீராட்டி சிறப்பிக்கும் பெருவிழா. மலையென வானம் தொடுவோரையும் மடுவென வானம் தொட துடிப்போரையும் ஊர்கூடி வடம்பிடிக்க தூண்டும் ஊடக விழா. உண்மையை உடனுக்குடன் உரைக்கல்லில் உரசி போடும் புதிய தலைமுறை அலைவரிசை வழங்கும் உண்மை விழா. இது நமது புதிய தலைமுறையின் தமிழன் விருது விழா. இது தொன்மையம்மா, கல் தோன்றா காலத்து தொன்மையம்மா. இது பன்மையம்மா, பல குணங்கள் கொண்ட பன்மையம்மா. வணக்கம், என் பெயர் வெண்பா, செயற்கை நுண்ணறிவு பெண். நானும் உங்களோடு இணைந்து தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். வெண்பா இப்போதுதான் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறாள். பிழை இருந்தால் மல்லிகை பூச்சென்றால் திருத்தலாம். அழகு செல்லம். ஆமா, வெண்பா சொன்ன மாதிரி இது தொன்மையான மொழிதான். உயர்தனி செம்மொழியாக இருக்கும் தொன்மையான தமிழை தூக்கி பிடிப்பதுதான் இந்த வருட தமிழன் விருதின் மைய பொருளாக அமைகிறது. தொன்மை என்று சொன்னவுடன் பாவாணருடைய வரிகள் நினைவுக்கு வருகின்றன. அவர் இதன் சிறப்பை 16 மை போட்டு புகழ்ந்திருப்பார். தொன்மை, முன்மை, மேன்மை, எண்மை, ஒன்மை, வன்மை, வாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, தனிமை, இனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை. பாவாணரின் இந்த வரிகளை போல செம்மொழிக்கு சிறப்பு சேர்க்க இதோ ஒரு பாமாலை. கல் தமிழ், பானை தமிழ், ஓலை தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், கூத்து தமிழ், மரபு தமிழ், தங்க தமிழ், தூய தமிழ், தொழில் தமிழ், நுண் தமிழ், வரும் தமிழ், மென் தமிழ், அரு தமிழ், கரித்தமிழ், வலை தமிழ் என பல பல வகை தமிழ். முத்தமிழ், முத்து தமிழ், வான்புகழ் வாழும் தமிழ். முத்தமிழ், முத்து தமிழ், வான்புகழ் வாழும் தமிழ். இது தொன்மையம்மா, கல் தோன்றா காலத்து தொன்மையம்மா. இது பன்மையம்மா, பல குணங்கள் கொண்ட பன்மையம்மா. செந்தமிழாடுகள் செந்தமிழாடுகள் பைந்தமிழ் பூமீது பைந்தமிழ் பூமிரா. செந்தமிழாடுகள் செந்தமிழாடுகள் பைந்தமிழ் பூமீது பைந்தமிழ் பூமிரா. அழகாய் அழகழகாய் பூத்ததோ அன்புறவால் கோர்த்ததோ தமிழால் செந்தமிழாய் சிறந்ததோ. கரையிலே தரையிலே சங்கு முழங்கவே எங்கும் தமிழ் கொடி, எங்கும் தமிழ் கொடி. ஆனை கட்டிய துணிகள் கட்டிய சேற்ற வயலிலே சோற்று பயிர் செய்தோம், பயிர் செய்தோம். பூனை புதுமையும் ஏணியாக்கினோம், வான வயலிலே வரப்பு கட்டினோம், வான வயலிலே வரப்பு கட்டினோம். சிந்தையாவிலும் சொந்தமாகவே தமிழ் கொடியிலும் தூக்கி நிற்குமே. எல்லாம் உயிர்க்குமே, வந்தார் யாவரையும் வாழ வைக்குமே. யாரும் ஊரே யாவரும் கேளு, யாரும் ஊரே யாவரும் கேளு, யாரும் ஊரே யாவரும் கேளு, யாரும் ஊரே யாவரும் கேளு, யாவரும் கேளு. செந்தமிழாடுதான் செந்தமிழாடுதான் பைந்தமிழ் பூமியில பைந்தமிழ் பூமிதான். செந்தமிழாடுதான் செந்தமிழாடுதான் 3000 ஆண்டுகள் தொன்மையான தமிழின் சிறப்பை 4 நிமிடங்களில்
சொன்னது மட்டுமின்றி நம்முடைய ஐம்புலன்களையும் புரட்டி போட்ட குரலுக்கு சொந்தக்காரர் கலைமாமணி திருமிகு ஜனனி அவர்கள். இந்த பாடலை எழுதியவர் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி பிரிவுக்கு தலைவராக இருப்பவரும் இந்த நிகழ்ச்சியை இயக்கிக் கொண்டிருப்பவருமான திரு கார்மல் அவர்கள். அவர்களுக்கு எங்கள் அன்பான நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திருமிகு ஜனனி அவர்கள். கிராமி விருதுகளின் தேர்வு குழுவில் உறுப்பினராக அவர் இடம்பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. இப்பாடலின் நடன அமைப்பு முனைவர் சி கார்த்திகேயன் அவர்கள். உதவி நடன அமைப்பு எஸ் இந்துமதி, மது பிரீதா, கௌசல்யா, விஜய் மற்றும் சரண்யா இவர்களுக்கு எங்களது நன்றிகள். அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வரவேற்புரை. வரவேற்புரையை நிகழ்த்த இருப்பவர் எல்லைகள் கடந்து உலகு போற்றும் வெற்றியாளர், எல்லா பொழுதும் உழைப்பெழுதும் வெற்றியாளர், கரங்குவித்தால் சிறங்குவித்து உள்மகிழும் உத்தம தலைவர், வரங்குவித்து பல்லோரும் ஏத்தும் பண்பட்ட வேந்தர், அவர் அன்பால் அவர் புகழ் வணங்கி அவையோ சிந்தை மகிழ வரவேற்புரையாற்ற புதிய தலைமுறை குழுமத்தினரின் நிறுவன தலைவர் டாக்டர் திருமிகு சத்யநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிதான மாலை வணக்கம். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் விழாவிற்காக இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புதிய தலைமுறையின் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக உளமாற வரவேற்கிறேன். இந்த புதிய தலைமுறை 2009 இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு வார இதழாக தோன்றியது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகின்றன. அது அவ்வாறு தொடங்கப்பட்டதனால்தான் இளைய தலைமுறையை குறிக்கும் வகையில் புதிய தலைமுறை என்று பெயர் வைக்கப்பட்டது. அவ்வாறு புதிய தலைமுறை என்று பெயர் வைத்தாலும் அது அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்து பெரு வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து அதன் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை காட்சி ஊடகமாக்க வேண்டும் என்ற ஆயத்தம் தொடங்கியது. செய்திகள் என்பது சமூக விழிப்புணர்வில் ஒரு பகுதி, ஒரு அங்கம் என்பதனை கருதி இந்த அரைவு தொலைக்காட்சி திட்டத்தில் சில மணி நேரங்கள் செய்திகளுக்காக ஒதுக்கப்பட்டன. பின்னர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு தேவைக்கேற்ப, சார்பற்ற ஒரு செய்தி தொலைக்காட்சி என்ற தேவைக்கேற்ப மக்கள் நலன் கருதி முழுநேர செய்தி தொலைக்காட்சியாக மாற்றப்பட்டது. அதுதான் புதிய தலைமுறை என்னும் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை என்னும் ஒரு செய்தி தொலைக்காட்சி ஆன கதை. அப்படி அது ஆனதுனாலேயே அதன் மரபணுவில் செய்தியை விட சமூக அக்கறையும் சமுதாய சிந்தனையும் மேலோங்கி இருக்கும். அது அதன் செய்திகளிலும் செயல்பாடுகளிலும் இன்னும் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும். அப்படி தோன்றி வளர்ந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியை சில ஆண்டுகளாக சிலர் இந்த பக்கம் சாய்ந்து விட்டது, அந்த பக்கம் சாய்ந்து விட்டது என ஒரு சாயம் பூச எத்தனிக்கின்றனர்கள். அதுவும் குறிப்பாக என்னை, என் குடும்பத்தாரை சார்ந்து அவர்கள் செய்வதை கவனித்து அதன் வழியாக அந்த பின்பத்தை உண்டாக்க முடியும் என்ற நினைப்பில் அவ்வாறு செய்கின்றனர். அவர்கள் உணர வேண்டியது என்னவென்றால், இந்த புதிய தலைமுறை என்பது ஒரு பொருளோ உடைமையோ அல்லது ஒரு சொத்தோ கிடையாது. இது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். மற்றவர்களுக்கு வெறும் ஒரு செய்தி தொலைக்காட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை இது ஒரு சுயம்பு, இது தானாக உருவானது. அதன் போக்கை அதுவே தீர்மானிக்கும், மக்களே தீர்மானிப்பார்கள். அது யார் நினைத்தாலும் வளைக்க முடியாது, அது வளையவும் வளையாது. எல்லோருக்கும் உள்ள ஒரு வியப்பு,
இது ஏன் இப்படி செயல்படுகிறது? எல்லோருக்கும் உள்ள ஒரு வியப்பு, இது தங்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை, பிறருக்கு சாதகமாக செயல்படுகிறது என்ற எண்ணம். இதுபோன்று பல தலைமுறைகள் சமூக பணியும் செய்தி பணியும் கூட சேர்த்து செய்து புதிய தலைமுறை பல தலைமுறைகளை சென்றடையும். ஆட்சி மாற்றத்தினாலோ அதிகார மாற்றத்தினாலோ ஒரு உண்மையான நிலையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது உண்மையல்ல. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்த சமுதாயத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அப்படி அவர்கள் மாற வேண்டும் என்று மக்களாகிய நாம் நினைத்தால் நாம் முதலில் மாற வேண்டும். தானாக அதிலிருந்து வரும் மற்ற பிரிவினர் அதிகாரத்திற்கு வருவோர் தானாக மாறுவர். இதனை உணர்ந்து ஒரு சமுதாயம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக புதிய தலைமுறை தன்னை அர்ப்பணித்துள்ளது, அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறையின் சமூக பணிகளில் சில அம்மாள் முடியும், உழவுக்கு உயிரூட்டு, வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி, சக்தி விருதுகள், மேலும் இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் ஆகும். இதில் நாங்கள் பெருமையாக கருதுவது புதிய தலைமுறை தமிழன் விருதுகளேயே ஆகும். அதற்கு காரணம் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த தமிழர்களை, சாதனை படைக்க இருக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களை ஒரே மேடையில் அழைத்து அவர்களுக்கு பெருமை செய்வதாகும். இது சாதனை படைத்தவருக்கு ஒரு அங்கீகாரமாகவும் சாதனை படைக்க உள்ளோருக்கு ஒரு ஊக்கமாகவும் இதை பார்ப்போருக்கு ஒரு உந்து சக்தியாகவும் அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளை இன்று பெற இருக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் அதன் நேயர் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் எனது பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் விழாவிற்காக உங்களை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய துறையில் சிந்தனை சிறகடிப்பிற்கும், தொழில்துறையில் உழைப்பின் உன்னதத்திற்கும், சமூக சேவையில் தயைமிகு மனத்திற்கும், அறிவியல் துறையில் புத்துலக படைப்பிற்கும், விளையாட்டுத் துறையில் விண்ணதிரும் வெற்றிக்கும், கலைத்துறையில் மலரும் எழுச்சிக்கும் என கட்டியம் கூறும் சாதனை மனிதர்களாய் 6 பெருமக்களும், அத்துறைகளில் நம்பிக்கை நட்சத்திரங்களாய் 6 பெருமக்களும் என மொத்தம் 12 பெருமக்கள் தேர்வு செய்யப்பட்டு இங்கு வீற்றிருக்கின்றனர். சரி, முதல்ல எந்த துறைன்னு பார்த்துடலாமா? பாத்திரலாம். பேட்ரிக்ஸ் நிகழ்த்துக்கலை மையத்தைச் சேர்ந்த அந்த கலைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது தொழில்துறை. தொழில்துறையில் சாதனையாளர் விருதினை பெறவிருப்பவர் மருந்தியலை மையப்படுத்தும் வியாபார காந்தம்.
மைய அமெரிக்க நாடுகளுக்கு மருந்திடும் தமிழ் சாந்தம். அன்று சாதாரண மருத்துவ பிரதிநிதி, இன்று குலப்படாத ஆபத்துக்கும் அஞ்சாமல் கடல் தாண்டியும் வென்று உச்சத்தை தொட்டிருக்கிறார். கடல் கடந்து தடம் பதித்த வணிக தோணி, சவால்களின் மேல் வெற்றி கதை எழுதும் போராளி, மூன்றாம் உலக நாடுகளின் முதன்மை முதலாளி, தொழில் திருமிகு பார்த்திபன். மருந்தியல் தொழிலில் 30 ஆண்டு காலமாக அளப்பரிய வெற்றிகளை அறுவடை செய்து வருபவர் பார்த்திபன். திருவள்ளூர் மாவட்டம் பூவலம்பேடு என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட பார்த்திபனுக்கு கனவுகள் என்றும் ஏதும் இல்லை. வரலாற்று பட்டதாரியின் வாழ்க்கையில் வறுமை மட்டுமே சட்டம் பேசியது. வாய்ப்பு தேடி கடற்கரைகளில் கடலை உருண்டை விற்றல், திரையரங்குகளில், புத்தக கடைகளில், உணவு விடுதிகளில் என்று தனது இருப்பை தக்க வைக்க தடுமாறினார். இறுதியாக பார்த்திபனின் கனவில் வராத கதவாக மருந்தியல் துறை திறந்தது. மருத்துவமனைகளில் ஏறி இறங்கி மருந்துகளை பரிந்துரைக்கும் பணி அவரை ஏற்றிவிடும் ஏணியாக மாறியது. வாழ்க்கை அனுபவங்களும் வாசிக்கும் வழக்கமும் கழுத்தில் கச்சை கட்டி தெரிந்த பார்த்திபனை மருந்தியல் தொழிலில் கால்வதிக்க பச்சை கொடி காட்டியது. 75,000 ரூபாய் முதலீட்டில் கேப்லின் பாயிண்ட் தொடங்கப்பட பார்த்திபனின் பொருளதிகாரம் பொடிநடை போடத் தொடங்கியது. தொடக்கத்தில் தடுமாறினாலும் தனது சந்தையை திரைகடலோடி விரிக்க சித்தமானார். முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அந்த அபாயங்களோடு உயிருக்கே ஆபத்து ஏற்படத்தக்க மேற்காப்பிரிக்க நாடுகளில் தனது சந்தையை விரித்தார். அங்கோலாவில் கேப்லின் பாயிண்ட் அமோக வரவேற்பை பெற கரீபியன் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு கிளை விரித்தது கேப்லின் பாயிண்ட். உள்நாட்டு கிளர்ச்சி, ஆயுத போராட்டம் என்று கிளர்ச்சியாளர்களின் துப்பாக்கி நிழலின் கீழ் உயிரை பணயம் வைத்து தொழில் செய்தாலும் சர்வதேச தரம் தாழாமல் மூன்றாம் உலக நாட்டு மக்களின் வாங்கும் தன்மைக்கேற்றவாறு அறம் பிறளாமல் தொழில் மேற்கொள்கிறார். 3000 பணியாளர்களின் உதவியுடன் 21 நாடுகளில் கால்வதித்து ஃபோர்ப்ஸின் கோடிகளை ஆள்வோர் பட்டியலில் 5 முறை இடம்பெற்ற சாதனையாளர் பார்த்திபனுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் மேலாண் இயக்குனர் திரு இளங்கோ அவர்களையும் நடிகர் ராஜேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறைக்கான சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை தந்த புதிய தலைமுறை குழுமத்திற்கு மிக மிக நன்றி. பல பேருடைய கனவுக்கு நீங்க மூல காரணமாகவும் இருக்கீங்க.
வெற்றிக்கு என்ன ரகசியம்ன்றது ரத்தின சுருக்கமாக சில வரிகள். என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சதே நான் படித்த புத்தகங்களும் போராட்டங்களும் தான். 10 ரூபாய் எடுத்துட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்தேன்னா என்னாலேயே இன்றைக்கு 3100 பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் நான் படித்த புஸ்தகங்களும் போராட்டங்களும். முடியும் என்ற எண்ணங்கள் தான் வாழ்க்கைக்கே மூலதனம். அந்த மூலதனம் இருந்ததுனால் உங்களுக்கு ஒரு உறுதியோட எந்த நிகழ்ச்சியும் எந்த விதமான போராட்டத்தையும் ஒரு கிரிட்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் உங்களை நேசிக்கணும், 2வது நீங்களே உங்களை மதிக்கணும், 3வது நீங்களே உங்களை நம்பணும். இதுதான் வியாபாரத்தின் அஸ்திவாரம். உங்களுடைய சாதனை இன்னும் பல சிகரங்களை தொட புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா. அவருக்கு வாழ்த்துறையாக சில வார்த்தைகள். எனக்கும் பிஸ்னஸுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை. நம்ம வியாபாரம்னாலே பயப்படுவேன். நான் நல்ல சிறந்த வேலைக்காரன். ஆனால் இவருடைய சாதனை நம்ம குறிப்பாக தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இன்னும் மிகப்பெரிய அளவில், சர்வதேச அளவில் ஏதோ ஒரு 20 பணக்காரன் சொல்கிறாங்களே, அதில் ஒரு ஆளாக வரணும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். அவரோட ஒரு 4 வயசு மூத்த வேணாம். அதனால் வாழ்த்த எனக்கு வயது இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் பிஸ்னஸ் ஃபீல்ட்லேருந்து வர தொட்டு ஒரு பிஸ்னஸை இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் பண்ணிப்பாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பர்டிகுலராக இந்தியாவில் பண்ணுற பிஸ்னஸை விட ஆஃப்ரிக்கான் ஏரியாவில் ஒரு தமிழராக போய் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ஒரு நியாயமாக ஒரு குவாலிட்டியோடு பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை. வெரி சர்ப்ரைஸ். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் வர வரைக்கும் இப்படி ஒரு தமிழர் இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்காங்க விஷயம் தெரியாது. அதை வெளிக்கொண்டு வந்த புதிய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக தொழிலில் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். மறுசுழற்சி இவரது மந்திரம், மறுபயன்பாடு இவரது சூத்திரம். சூழலை காக்கும் நெகிழி பொறியாளர் யார்? வெண்பா காட்டுவாள். நெகிழிக்கு நெத்தியடி கொடுப்பவர். அவர் விதை ஒன்று போட்டால் மாற்றாக ஒரு செடி முளைக்கிறது. எப்படி? இதோ இப்படி. தொழில் துறையில் ஒரு நெகிழி தொழில்நுட்ப வல்லுனர். மறுசுழற்சி மூலம் தொழில் கிளர்ச்சி செய்யும் மங்கை. வட்ட பொருளாதாரத்திற்கு வாய்க்கால் வெட்டும் சிட்டு. தொழில் திருமிகு திவ்யா பிரீத்தி வெங்கட். வரையறுக்கப்பட்ட பொறுப்புகளுடன் வணிகம் செய்யும் உலகில் சமூக பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு வணிக நடை போட்டுக் கொண்டிருப்பவர் பிரீத்தி வெங்கட். மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நெகிழி தொழில்நுட்ப கல்வி பயின்ற பிரீத்திக்கு நெகிழியே தனது முதலீட்டுக்கான மூலைக்கல்லானது. மக்கா தன்மை கொண்ட நெகிழி இந்த மண்ணின் மேல் நடத்தும் ஊழி ஆட்டத்தை தடுக்க கழிவிறக்கம் கொண்டார். கழிவுப் பொருள்களை மேலாண்மை செய்வது எப்படி, நெகிழி பொருள்களை மறுசுழற்சி செய்வது எப்படி என்ற ஆழ்ந்த புரிதல் இவரது தொழில் முயற்சிக்கு தோள் கொடுத்தது. மறுசுழற்சியில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் 2014ஆம் ஆண்டு விதை என்ற பெயரில் நிறுவனத்தை ஊன்றினார். கடுகு போன்ற இந்த விதை குப்பை மலைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. 1,00,000 கிலோவுக்கு மேலான நெகிழி பொருள்களை மறுசுழற்சி செய்த விதை அடுத்து மாஸ்டர் பேட்ச் பொருள் உற்பத்தி, சிறப்பு நோக்கு எந்திர தயாரிப்பு என்று தொழிற்கதையை தொடர்கிறது. வணிக தடத்தில் பயணிக்கும் பிரீத்தி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் கார்பன் என்ற கரிம தடத்தை குறைக்க பிற நிறுவனங்களோடு கரம் கோர்க்கும் நோக்கில் கிரே மேட்டர் சொல்யூஷன்ஸ் என்ற அமைப்பை தொடங்கினார். மறுசுழற்சி பற்றிய விழிப்புணர்வு இயக்கம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு திறன் பயிற்சி,
துப்புரவு தொழிலாளர்களின் கண்ணியம் காக்கும் முயற்சி என்று இந்த சமூகம் மேம்பட சந்தைக்கும் அப்பால் ஒரு தீப்பந்தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருமிகு திவ்யா பிரீத்தி வெங்கட்டுக்கு தொழிலுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க பேராசிரியர் திருமிகு சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களையும் A2B நிறுவன தலைவர் திருமிகு சீனிவாசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திருமிகு திவ்யா பிரீத்தி வெங்கட் அவர்களை பாசத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்பிக்கை நட்சத்திரம் தொழில்துறை துலங்க எழுந்து வா, பொருளியல் தேடும் புது உலகில் புதுப்பின் மூலம் உயர்ந்திடுவா. நீ எழுந்து வா. சவால் நிறைந்த இந்த வேலையை செய்யணும், இந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற துணிவு எங்கிருந்து வந்துச்சு? ஈன்றெடுத்த பெற்றோருக்கு முதற்கண் வணக்கம். சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்கள். துணிவு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் இருக்குது. எனக்கு என்னோட அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. டாடி மேலே வரீங்களா? திவ்யா பிரீத்தி வெங்கட்டின் தந்தையை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யறதுல முதல் ஆள் நானும் கிடையாது. மேபி முதல் பெண்ணாக இருக்கலாம், கடைசி ஆளாக நான் இருக்க போகிறதும் கிடையாது. நம்ம கையில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட உபயோகம் முடிஞ்ச பிறகு அது கழிவாக மாறுது. அந்த கழிவு உலகத்துக்கோ இல்லை பூமிக்கோ தீங்கு விளைவிக்காத அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பண்ணுற ஒவ்வொருத்தரின் சார்பாக தான் நான் இந்த விருதை எங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு தனிநபரோட முயற்சியோ இதில் ஒரு தனிநபரோட சாதனையோ கண்டிப்பாக கிடையாது. இது தொடக்கம், அதோட அடையாளம்னா அதோட அங்கீகாரம் புதிய தலைமுறை கொடுத்த இந்த விருது. உங்களுடைய ஆசைப்படி உங்களுடைய தந்தையும் உங்களுடைய அருகிலேயே மேடையிலே இருக்காரு. எந்த அளவுக்கு தூண்டுதலா இருந்தார் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும்? அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது மேம்? நான் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படித்து முடிச்சிட்ட உடனே அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய் இந்த மாதிரி நான் தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்பா விவசாயம் பண்ணுறாங்க, அம்மா டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையேன்ட்டு. இல்லை பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ரீசைக்கிள் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதான்னு கூட தெரியல. ஆனால் நீ தைரியமாக பண்ணிடாமோ, டேடி கூட இருக்கேன்னு சொன்னார். வீணான பொருளை எடுத்து வின் பண்ண முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார், பாராட்டலாம் வெகுவாக. 10 வருஷம் கழிச்சு இன்னமும் எனக்கு உறுதுணையாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குடும்பம் தான். என்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. மீதி அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டெலிகாஸ்ட்டை பார்க்கறதுக்கு. அவங்க அத்தனை பேருக்கும் என் நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். ஐயா, உங்களுடைய மகளுடைய சாதனையின் ஒரு சிகரமா புதிய தலைமுறையுடைய தமிழன் விருது கிடைச்சிருக்கு. எப்படி உணர்றீங்க? அதனுடைய முயற்சி சிறிது, அதாவது ரொம்ப கடினம். ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த தொழிலில் முன்னுக்கு வந்தாங்க. அந்த முன்னுக்கு வர்றது நாங்களும் உறுதுணையாக இருந்தோம். உங்களுடைய எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுச்சூழல் சார்ந்து ஆராய்ச்சிகள் நான் செய்திருப்பதால் என் கையால் அவங்களுக்கு தீப்திக்கு கொடுத்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புதிய தலைமுறை இந்த மாதிரி இளைஞர்களை கண்டுபிடித்து அவங்கள அங்கீகாரம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இங்கே சேர்ந்திருக்கிற பொதுமக்களுக்கு எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கை சுத்தமாகவே தவிர்க்க முடியாது. ஆனால் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் என்கிற ஒரு கருத்து கண்டிப்பாக புதிய முறையுடைய இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் வேறு யாரும் கிடையாது, மண்புழு உரம் நாட்டுக்கு ஆரம்பித்தவன். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், அவங்க நான் டிகிரேடபிள் வேஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் இந்த அவார்டு உங்களுக்கு கொடுக்கறது என் கையால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அளித்த புதிய தலைமை குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சேர்த்து சமூகத்திற்கான ஒரு வேண்டுதலையும் முன்வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அது நிறைவேறும் என்று நம்பலாம். திவ்யாவிற்கு உங்களுடைய வாழ்த்துரை. திவ்யாவுக்கு இன்னைக்கு இந்த தமிழன் அவார்டு புதிய தலைமுறை கொடுக்கறது, உலக அரங்கில் சிறந்த அவார்டு கொடுக்கறதுக்கு சமமாக இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தலைமுறை, புதிய தலைமுறை புதுசாக இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஊக்கப்படுத்துறதுங்கிறது உங்களை மாதிரி உலகத்திற்கு உபயோகமாக பண்ணுற தொழிலில் இன்னும் நிறைய சாதனைகள் செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக அமையுது.
உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதே ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கலந்துறேன். நீங்கள் இன்னும் உலக அரங்கில் உச்சத்தில் போய் அடுத்த தலைமுறைக்கு புதிய தலைமுறையுடைய தமிழன் விருதை கொண்டு போய் உலக அரங்கில் எல்லாரையும் மாற்றி காமிக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஹலோ, வெண்பா இருக்காங்களா? சொல்லுங்கள். வெண்பாதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வெண்பா, நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்று இது கற்பனை காட்சி, ஆனால் நாளையே இது நடக்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனிடமிருந்து கற்றுக்கொண்டு மனிதனையே மிஞ்சும் திறன் உள்ளது. எனவே மனிதன் செயற்கை நுண்ணறிவை எப்போதும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த வெண்பா எச்சரிக்கை செய்கிறாள். இந்த எச்சரிக்கையுடன் தொகுப்பாளர்கள் தங்கள் பணியை தொடரலாம். இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறோம். அடுத்த வருடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா, இல்ல வெண்பா மேடமே அதையும் முடிச்சு விட்டுருவாங்களா? திலகா, நான் பார்த்த வரைக்கும் பல மொழிகளில் பார்த்துருக்கேன். இந்த செயற்கை நுண்ணறிவு தொகுப்பாளர் எல்லாம் பெண்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். திலகா, நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. வெண்பாவுக்கு போட்டியா நாங்க ஒரு வெண்பண்ண இறக்குவோம். சரி, இப்ப சாதனையாளர் விருது யாருக்கு அப்படின்றத பார்க்கலாம். விடுப்பு நாட்களிலும் பணி தொடுக்கும் ஆய்வாளர், செயற்கை நுண்ணறிவிலும் பின்னி எடுக்கும் நிபுணர். நுண்ணறிவு பெண்ணே, உன் பங்குக்கு நீயும் நுணுக்கி போடு. கலிங்கத்து பரணியில் பல பாவகை உண்டு. கணினி பரணியில் இவர் எந்த வகை? இப்போது பார்ப்போம். கற்பித்தலை கடமையாக கொண்ட அறிவியல் ஆய்வாளர். சக்தி என்ற நுண்செயலியை நுணுக்கிச் செதுக்கிய சிற்பி. இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலை ஆசான். அறிவியல் தொழில்நுட்பம் திருமிகு காமகோடி வீழிநாதன். கற்பித்தலையும் கண்டுபிடித்தலையும் முதன்மை பணியாக கொண்டு இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனராக நெறியாள்கை செய்து வருகிறார் காமகோடி வீழிநாதன். சென்னை பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் தொழில்நுட்ப பட்டம், இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஆய்வு பட்டம் என்று கணினி துறையில் தனித்திருந்து கணிப்பொறி கட்டுமானத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் இந்த பொறிஞர். VLSI என்று சொல்லப்படும் பல்லாயிரக்கணக்கான மின்பொறிகளை ஒருங்கிணைத்து சிறிய சில்லுக்குள் பொறி வைத்து பிடிக்கும் சூத்திரதாரியாக இருக்கிறார். கணினி இயலை கசடர கற்று அதற்கு தக நிற்கும் இவர் கற்றதை பொது வாழ்வில் வைத்து போதிக்கும் கணினி முனிவராய் திகழ்கிறார். இவரது தேடலின் ஊடாக உதித்த சக்தி என்ற நுண்செயலி விண்மீனாய் ஒளிர்கிறது. தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு தேவையான நுண் செயலிகளை இறக்குமதி மூலமே பெற்று வந்த நிலையில் இவரது மதியில் உதித்த நுண் செயலிதான் சக்தி. ஆய்வு பணி, கற்பித்தல் பணி, நிர்வாக பணி என்று அனைத்து பணிகளையும் சமன் செய்து நேர மேலாண்மை காக்கும் காமகோடி வீழிநாதன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வயலின் நரம்புகளை வருடிவிட்டு இன்பம் சேர்க்கிறார். இசை புலமை பெற்ற இவர் இசைக்கணிதம் என்ற பாடத்திட்டத்தையும் அறிமுகப்படுத்தும் கனவில் இருக்கிறார். விஷ்ணுபுரம் என்ற தெற்கத்தி கிராமத்தில் சிறார் காலத்தை கழித்து அறிவியல் தொழில்நுட்ப பொறியாளராய் வளர்ந்து இந்தியாவின் புகழ்மிக்க கல்வி நிறுவனத்தில் இயக்குனராய் அறிவியல் உலகில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கும் திருமிகு காமகோடி வீழிநாதனுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க
ட்ரீஸ்டெப் என்ற இந்தியாவின் முதல் இன்குபேட்டரின் நிர்வாக இயக்குனரும் ஆசிய இன்குபேட்டர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான திரு RMP ஜவஹர் அவர்களையும், தைரோகே டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு வேலுமணி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு காமகோட்டி வீழிநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அழகு செய்வாய் நீ அழகு செய்வாய், அறிவியல் வழியாய் அழகு செய்வாய், புதுமை கருவிகள் தினம் படைப்பாய், புதுமைகள் நிறைந்த புவி படைப்பாய். இன்னைக்கு இந்த மேடையில் நிற்பது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அவார்டும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறது. அதாவது இதுவரையில் நீ செய்தது நல்லது, அதுக்காக தான் அந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வர வருடங்களில் இன்னும் ஒழுங்காக வேலை செய்யுங்கிற பாடத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நான் ஒரு ஆசிரியர். இந்த புதிய தலைமுறை அடுத்து வர தலைமுறைக்கு ஒன்னால் முடியதை செய் அப்படிங்கிறது இந்த அவார்டு எனக்கு உணர்த்துற ஒரு அவார்டாக நான் கருதுறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்கு. சின்ன வயசுல நீங்க சதாசர்வ காலமும் கிரிக்கெட்னே விளையாடிட்டு இருந்ததுனால அந்த மட்டையை பிடுங்கி உங்க அப்பா கிணத்துல போட்டுட்டதா நாங்க கேள்விப்பட்டோம். அந்த மட்டைக்கு மாற்று தான் இந்த வயலினா? ஆமாம், அது ஒரு பவுன்சரில் கண்ணாடி உடஞ்சிட்டு, அதனால் அவருக்கு நான் ஒரே பையன், ஏதாவது அடிபட்டுற போறேன்னு பயந்து அந்த மட்டையை தூக்கி எங்கள் வீட்டில் பின்னாடி இருக்கிற கிணறுல போட்டுட்டு வேறு எதை வேணால் பண்ணு, இது வேண்டாம் அப்படின்னாரு. அதனால் அதுக்கப்புறம் வயலின் ஆரம்பித்தேன். நீங்கள் எங்களுடைய வெண்பாவை பார்த்துருக்கீங்க, நீங்களும் ஏஐல ரிசர்ச்சில் இருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள். ஏஐங்கிறது ஒரு பெரிய நண்பனாக இருக்கும். அது ஒரு பல துறைகளில், குறிப்பாக மெடிக்கலில், அக்ரிகல்ச்சரில் ஒரு டெசிஷனுக்கு எய்டு பண்ணுற ஒரு பெரிய கருவியாக வருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே சமயம் அது எல்லா வேலையும் பறித்து விடும் அப்படிங்கிறது அதுவும் உண்மை இல்லை. இது எல்லா வேலைகளையும் இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கி இது இன்னும் கொஞ்சம் ப்ரிசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது தான் என்னோட கருத்து. குறிப்பாக நிச்சயமாக அடுத்த உங்கள் அளவு வெண்பா இங்கே கம்ப்ளீட் ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அடுத்த வருஷம் ஸ்டேஜில். திரு ஜவஹர் அவர்கள், ஒரு சிறந்த ஆசிரியருக்கு விருது கொடுக்கறதுங்கிறது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். குறிப்பாக ஒரு புதிய தமிழகம் உருவாகணும்னா ஒரு புதிய தலைமுறை உருவாகணும். புதிய தலைமுறை உருவாகணும்னா இது போன்ற மிகச் சிறப்பான ஆசிரியர்கள் நிறைய பேர் வரணும். தொழில்நுட்பவியலாளர்கள் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மொழி நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் நீங்கள் சிறப்பாக சாதாரண தமிழர்களுக்கும் இந்த தொழில்நுட்பம் போய் சேரணும்னு விழைந்து நீங்கள் விளக்குறது ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் நீங்கங்கிறத சொல்லுது. உங்களுக்கு இந்த விருதை வழங்குறதுல புதிய தலைமுறை நிறுவனம் ஈடுபட்டதற்கு மிகுந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஆராய்ச்சியாளராக இருந்தேன். நானும் ஒரு எஜுகேஷனிஸ்டாக இருந்தேன். அப்புறம் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பநாய்க்கம்பட்டி புதூருங்கிற ஒரு குக்கிராமத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போய் பாம்பேக்கு போய் 500 ரூபாய் எடுத்துட்டு ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸில் பாம்பே போய் 40 வருஷம் கழித்து 5000 கோடியை ஒரு எக்ஸிட் அமௌண்ட்டாக வாங்கிட்டு நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், ஃபோக்கஸ் கிவ்ஸ் சக்சஸ். யார் என்ன தொழில் பண்ணாலும் சரி, there are only 2 kinds of people, one who is successful, other did not focus. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது நம்பிக்கை நட்சத்திரத்துக்கான விருது. பிரீத்தியின் மூச்செல்லாம் புது புது கண்டுபிடிப்பு, பேச்செல்லாம் இயற்கையின் பெரும் தெரிப்பு. வெண்பா யார் என்று கண்டுபிடி. மறுசுழற்சி செய்ய முடிகின்ற இவருடைய கண்டுபிடிப்புக்கு இந்த வெண்பா இயற்றுவாள் 1000 பா. வாருங்கள் அறிவோம் அவரை. ஆய்வகங்களில் வேள்வி நடத்தும் கேள்விகளின் நாயகி, இயற்கையின் சிண்டை பிடித்து புதியன கண்டுபிடிக்கும் செல்வி,
அறிவியல் வாளேந்தி புதுமைகள் செய்யும் படைப்பாளி. அறிவியல் தொழில்நுட்பம் திருமிகு பிரீத்தி ராமதாஸ். பிரீத்தி ராமதாஸ் என்ற தேடலின் செல்வி பெண்ணுடல் சார்ந்தும் இந்த மண்ணுடல் சார்ந்தும் சிந்திப்பதை அறிவுடைமை என்பதை தனது அகத்தில் கொண்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பட்டம் பெற்ற இவர் தனது கண்டுபிடிப்புகள் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ற சூதானமாக இருக்க வேண்டுமென சதா சிந்தித்தார். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தும் நெகிழி கலந்த அட்டை பயன்பாட்டுக்கு பின் குருதி குடிக்கும் அட்டை பூச்சி போல இந்த பூமியை கெடுப்பதாக கருதினார். மக்கா தன்மை கொண்ட இந்த அட்டைக்கு மாற்றாக இயற்கையின் மூலக்கூறுகளை கொண்ட ஒரு கண்டுபிடிப்பை நடத்த தனது மூளையை முடுக்கிவிட்டார். சிறுவயதிலேயே மூலிகைகள் மீது பைத்தியம் கொண்ட பிரீத்தி வைத்திய குணம் கொண்ட மூலிகைகளையும் நெகிழ்வு தன்மை கொண்ட தாவரங்களையும் தனது தேடலுக்கான இடுபொருளாக்கினார். 2 அடுக்குகளை கொண்ட அட்டையில் மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள், வேப்பிலை மற்றும் வெட்டிவேர் சாறையும் நார் மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்ட இயற்கை பொருள்களையும் இணைத்து மண்ணும் மாதர்களும் பலனுற ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார். அந்த அட்டை பயன்பாட்டுக்கு பின் 15 நாட்களில் மக்கி மண்ணோடு சங்கமிப்பதை சக ஆய்வாளர்கள் மூலம் நிரூபித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பின் மூலம் பேட் உமன் என்ற பட்டத்தை பெற்றுள்ள பிரீத்தா நீர் சுத்திகரிப்பான் மற்றும் உடலில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் ஆல்கஹாலை அளவிட சென்சார் என்ற உணரி கருவியையும் உருவாக்கியுள்ளார். மூலிகை மருத்துவத்தை மேம்படுத்தும் நோக்கில் அடுத்த தேடலுக்காக இயற்கையை வட்டமிட்டவாறு அடவுகட்ட துடித்துக் கொண்டிருக்கும் பிரீத்தி ராமதாசுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு நந்தகுமார் அவர்களையும் நிசி அசோசியேட்ஸ் மேலாண் இயக்குனர் திரு காதர் மீரார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு பிரீத்தி ராமதாஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரீத்தி, நீங்க பிரீத் பண்றதுக்கான நேரம் இது. ஏற்புரையாக ஒரு சில வார்த்தைகள். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற புதிய தலைமுறைக்கு என்னோட நன்றிகள். என்னோட அப்பா அம்மாவுக்கு நன்றி. இங்கே மற்ற அவார்டீஸ் எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ்பெஷலி உமன் அவார்டீஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தெம். அண்ட் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு. நான் எங்கேயோ ஒரு மூலையில் நான் செஞ்ச ரிசர்ச்சை கண்டுபிடிச்சி என்ன அங்கீகரிச்ச புதிய தலைமுறை. திஸ் இஸ் அ வெரி நைஸ் ஜெஸ்டர் அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். திஸ் இஸ் எனக்கு மிகப்பெரிய ஆனராக இது நான் கருதுகிறேன். இன்னும் நிறைய கனவுகள் நிறைய இருக்குது அச்சீவ் பண்ணணுன்ட்டு. அதுக்கு எல்லாமே இந்த அவார்டை பார்த்தா எனக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய என்கரேஜ்மெண்ட் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். பிரீத்தி, நீங்கள் விருது பெறுறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்குது. இதை சாதாரண மக்களும் அனைவரும் நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சென்றடைவதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து நம்ம இன்னோவேஷன் பண்ணுறது ஒரு இன்வென்ஷன் பண்ணுறது ஒரு புறம், ஆனால் அதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டமான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. நாங்கள் பண்ணுற சயின்டிஸ்ட்ஸ் பண்ணுற எல்லா ஒரு இன்வென்ஷனும்
மார்க்கெட்டுக்கு ஏன் வர்றதில்லைன்றது அந்த கேள்விக்கே வந்துட்டு ஐ திங்க் இன்னும் பதில் தெரியலை, நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னோடது இன்னும் மார்க்கெட்டுக்கு வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, சானிட்டரி நாப்கின்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து தேடிட்டு இருக்கேன். இங்கே யாராவது இன்வெஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா I'll be happy to pitch. உங்களுடைய கிரீடத்துல இன்னும் மென்மேலும் பல வைர கற்கள் பதிக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். திரு நந்தகுமார் சார். இவங்க பேசினப்ப அஃப்கோர்ஸ் புதிய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனோவேஷன்ஸ்க்கெலாம் இன்வெஸ்டர்ஸ் காலாகவும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் ப்ராஜெக்டோட அந்த ப்ராஸ்பெக்ட்ஸை நிச்சயமாக பீப்புள் வில் ஐடென்டிஃபை அண்ட் இட் வில் இன்வைட் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐ குட் சி. ஏன்னா நீங்கள் அந்த குளுக்கோஸ் சென்சார்லாம் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் டு சி. அது இருந்ததுன்னா நிச்சயமாக டயபெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரெவல்யூஷனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு வாட் எவர் த இன்னோவேஷன் விச் யூ மேட். யூ குவாலிஃபைட் வாட் யூ காட் எஜுகேஷன். ஏன்னா உங்களோட டெக்னிக்கல் எஜுகேஷனை நீங்கள் அப்ராப்ரியேட்டாக அதை யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் யூட்டிலிட்டி ஆஃப் த எஜுகேஷன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ். பிரீத்தி வந்து நமது இந்தியாவின் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற தமிழ் சிற்பிகளாக தான் நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ. கேளுங்கள் சபையோர்களே, தாய்மார்களே, விருது விழா காண வந்தோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் புகழ் சொல்வேன் கேளும். அரசே, பேரிடர் நிகழும் போதும் பெரும் சோகம் நடக்கும் போதும் சாதி மத பேதமின்றி தோல் தரும் மாந்தர்களும் அறம்பாடும் மாந்தர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மனிதநேயம் கொண்டோரால் பூமி இயல்பாய் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. முகமூடிகள் அரங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான் நமக்காக இந்த நிகழ்த்து கலையை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டுவோம். மீண்டும் ஒரு முறை சமூக பணியில் சாதனை புரிந்தவர்களுக்கு தான் இப்பொழுது கௌரவம் செய்ய இருக்கிறோம். ஆமாம், முதலாவதாக சமூக பணியின் சாதனையாளர் விருது. அநீதிக்கு எதிராக சட்டத்தால் சுழலும் அவர் சாட்டை. ஒழுக்கப்பட்டோரின் பக்கமாய் துடிக்கும் இவரின் மீசை. சிசிடிவி வாராத காலம் முதலே இவர் அநீதி நடப்பதை கண்காணிப்பவர். எளிய மக்களுக்கும் நீதி கிடைக்க பாடுபடுபவர். நீதியின் பால் பசிதாகம் கொண்ட போராளி,
துலாக்கோல் தாழாமல் தாங்கும் குரலாளி, உரிமை இழந்தவர்கள் அணியும் கண்ணாடி, சமூக பணி திருமிகு ஹென்றி டிஃபேன். நீதியின் தராசு தட்டு அடித்தட்டு மக்களுக்கும் உண்டு என்பதை உறுதி செய்யவும், சமநிலை சமூகம் சமைக்கவும் சமரசமின்றி சமர் செய்து வருபவர் ஹென்றி டிஃபேன். பொதுவில் இருக்கும் மனித உரிமைகள் உருமாறும் போதெல்லாம் குரலற்றவர்களின் குரலாய் நீதியின் தீப்பந்தம் ஏந்தி நிற்கிறார் டிஃபேன். அடித்தட்டு மக்களின் திசை காட்டும் கருவியாக நின்று அவர்களுக்கான அடிப்படை மனித உரிமைகளை அடிக்கோடிட்டு காட்டி நீதியை பெற்றுத்தர நாள்தோறும் நாசுழற்றி வருகிறார். மக்கள் கண்காணிப்பகம் என்ற உரிமை காப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக இருந்து நீதியின் வீதிகளில் 1008 கண்களை பொருத்தி நீதி காக்கும் வேலியாய் செயல்படுகிறார். ஒடுக்கப்பட்டோர், மறுக்கப்பட்டோர், பாகுபாட்டுடன் கூடிய வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டோர், குடும்பம் மற்றும் காவல் நிலைய சிறைகளில் வதைப்பட்டோர் பலருக்காகவும் நான்மாடக்கூடல் நகரிலிருந்து இவரது நாவாட்டம் நாலா பக்கமும் நீள்கிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், குழந்தைகள் உரிமைகள் காப்பு ஆணையம் மட்டுமின்றி சர்வதேச அளவிலான உரிமை காப்பு வளையங்களிலும் உறுப்பினராக இருந்துள்ளார். குழந்தைகளின் உரிமைகளுக்காக பாடுபடுவதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு மனித உரிமை கல்வியையும் ஊட்டும் பொருட்டு 6 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் 18 மாநிலங்களை உள்ளடக்கிய 5 லட்சம் மாணவர்களுக்கு உரிமை என்ற உகரம் கற்றுக் கொடுக்கும் கிளையமைப்பை உருவாக்க தழைச்சத்தாய் செயல்பட்டார். மனித உரிமைகள் பட்டுப்போகாமல் பாதுகாக்க தமிழ்நாட்டு திண்ணை முதல் ஐக்கிய நாட்டு மன்றம் வரைக்கும் நீதியின் குரலை பதிவு செய்யும் நிமிர்நடைக்கு சொந்தமான திருமிகு ஹென்றி டிஃபேன் அவர்களுக்கு சமூக பணிக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. சமூக பணிக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திருமிகு ஜெயச்சந்திரன் அவர்களையும் மாநில மகளிர் குழு தலைவர் குமரி அவர்களையும் பாசத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக பணிக்கான சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு ஹென்றி டிஃபேன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தன்னில் அடங்கும் நலனில் சுகமேது ஈகை திறனுக்கு உலகில் ஈடேது தன்னை மறந்த அன்பே நிழலாக ஆலமரமாய் அகல விரிந்திடுவார், ஆலமரமாய் அகல விரிந்திடுவார். அநீதிக்காக குரல் கொடுக்கும் போது மைக் பிடிச்சு நாங்க பார்த்திருக்கோம். இப்ப புதிய தலைமுறையோடைய தமிழன் விருதோட மைக் பிடிச்சிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? பொதுவாக நாங்கள் ஆற்றுகின்ற பணிக்கு இது போன்ற பரிசுகளை எதிர்பார்த்து பணி செய்யக்கூடிய ஒரு துறை கிடையாது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள். அதற்கு மேல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் எங்கள் வங்கி கணக்குகள் மூடப்படுவது, எங்களை விசாரிப்பது, இந்த பணி தொடராமல் இருப்பதற்கு என்னென்ன தடைகள் கொடுக்க முடியுமோ அது போன்ற தடைகள் கொடுப்பது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள். ஆனால் மனம் விடாமல் இது போன்ற ஆணையங்களில் பணி செய்யக்கூடிய மகத்தானோருடைய ஆதரவுடன் தொடர்ந்து பலருக்காக இணைந்து பணியை கொண்டு செல்வதுதான் எங்களுக்கு சக்தி கொடுப்பது என்பது பெருமையுடன் கூற விரும்புகிறேன். மனித உரிமை பணி தனியார்கள் செய்கின்ற பணி அல்ல, கூட்டாக செய்கின்ற பணி என்பதை மகத்துடன் கூடி, இந்த பரிசு எனக்கு கிடைக்கின்ற பரிசு கிடையாது, மனித உரிமை தளத்தில் தமிழகத்தில் பணி செய்கின்ற அனைவர் சார்பாகவும் பெறுகின்ற பரிசாக நான் அதை கருதுகிறேன். மகிழ்ச்சி. வாழ்த்துறையாக சில வார்த்தைகள். சகோதரர் ஹென்றி டிஃபேன் அவர்களுக்கு தமிழன் விருது வழங்கி சிறப்பித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் சிறந்த வழக்கறிஞர்,
நான் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்து போது அவருடைய பணிகளெல்லாம் நான் சிறப்பாக அறிந்தேன். சமீபத்தில் கூட 20 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு காவல்துறையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த சிறந்த ஒரு வழக்கறிஞர் ஆவார். சகோதரர் அவர்கள் அவருடைய பணியை வாழ்த்துகிறேன். இன்னும் மென்மேலும் இவரை போன்று மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எழும்ப வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சின்னா, ஹென்றி சாருக்கு கொடுக்கின்ற வாய்ப்பை தந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரெல்லாம் ஹியூமன் ரைட்ஸில் எங்கேயோ நிற்கிறவர். அவர் உயரமாக இருக்கக்கூடியவர். நான் மகளிர் ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்ற 1.5 ஆண்டு காலமாக நான் அவரோடு பணி செய்கின்ற வாய்ப்புகள்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த விருது விழாவில் நிறைய பெண்கள் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றும் நிறைய பெண்களுக்கு நீங்கள் விருதுகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக பணியில் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நெஞ்சமெல்லாம் நன்செய் நிறம் காக்கும் பொறுப்பு. வேளாண் சொந்தங்களை வைத்து நந்தனை மீட்டது இவர் சிறப்பு. இவர் இரட்டை விசில் கொடுத்தால் நதிகளுக்கு கால்கள் முளைக்கும், ஏரி குளங்கள் நிரம்பும், உலகம் பசியாரும். நீர்த்தடத்தை மீட்டு தந்த பேருந்து நடத்துனர். நந்தன் கால்வாயை நடைபழக வைத்த சாமானியன். அரை நூற்றாண்டு கனவுக்கு நீரால் உரை எழுதிய அழகன். சமூக பணி திருமிகு அன்பழகன். சென்னையில் இரட்டை விசிலுக்கு ரெக்கை கட்டும் தடம் எண் 78 பேருந்தின் நடத்துனரான அன்பழகனின் அகத்தில் மற்றொரு தடம் பற்றிய கனவும் ஓடிக்கொண்டிருந்தது. இடையில் கைவிடப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு செயலாக்கம் கொடுப்பது பற்றிய கனவு அது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அன்பழகனின் ஊரான மாதப்பூண்டி உட்பட 36 கிராமங்களை சார்ந்தவர்களும் வானத்தை சார்ந்துதான் வாழ வேண்டி இருந்தது. மழையில்லா காலங்களில் இங்கிருந்த 55 நீர்நிலைகளும் பாலையாகின்றன. ஊரை பற்றியும் தான் தாவி குதித்த வாவிகளை பற்றியும் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கும் அன்பழகன் ஊருக்காக உழைக்கும் பண்பினை கொண்டிருந்தார். பருவ மழையை முழுமையாக அறுவடை செய்ய தனது சொந்த ஊரின் ஏரியை ஊர்கூடி தூர்வாரிய போதுதான் நந்தன் கால்வாய் திட்டத்தையும் பட்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. வேளாண் மக்களோடு கூட்டணி போட்டு கைவிடப்பட்ட திட்டத்தை தோளில் சுமக்க ஆயத்தமானார். சாத்தியமில்லா திட்டம் என்று அரசின் சில கதவுகள் சாற்றிக் கொண்டன. சில கதவுகளுக்கு காதுகளும் இருந்தன. நல்லோர் பலர் தாராளமாக உதவினர். வேளாண் மக்கள் வியர்வை தானம் செய்தனர். மக்களின் முயற்சிக்கு அரசும் இசைய 3 ஆண்டுகளில் நந்தன் கால்வாய் நந்தவனத்து தேரென அசைந்து வரும் காட்சி பார்த்து கன்று குட்டிகளைப் போல துள்ளாட்டம் போட்டனர் விவசாயிகள். தற்போது தமது சொந்த ஊரில் கால்வாயின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை மக்களே எடுத்து செயல்படுத்தி வருகின்றனர். வேளாண் பயன்பாட்டுக்கு உதவும் இந்த பாலம் திட்ட மதிப்பை விட அதிகரித்தாலும் தனது சொந்த பெயரில் 10 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பெற்று திட்டத்தை வெற்றியுடன் முடிக்க தீயாக செயல்படுகிறார். 6300 ஹெக்டேர் நிலம் இருபோகம் காண வேளாண் மக்களை ஒருமுகமாக இணைத்து ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு அன்பழகனுக்கு சமூக பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி அழகு சேர்க்கிறது நமது புதிய தலைமுறை. சமூக பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதினரையும் நற்சான்றினையும் வழங்க
தொல்லியல் ஆய்வாளர் திருமிகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களையும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருமிகு கந்தசாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் கெவின் கேர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் திருமிகு ஸ்ரீவத்சன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் கெவின் கேர் நிறுவனத்தின் ஊடக தலைமை திருமிகு மிஷா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திருமிகு அன்பழகன் அவர்களை பாசத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்பிக்கை நட்சத்திரம் சமூகம் உயர்ந்திட எழுந்தவா, இக்கற்றோர்க்கு கிழக்காவாய், திசையற்றோர்க்கு விளக்காவாய், நீ எழுந்தவா. மகிழ்ச்சி. திருமிகு அன்பழகன், நீங்க நடத்துனரா இருக்கும் போது நிறைய விசில்லாம் அடிச்சிருப்பீங்க. உங்களுடைய சாதனைகளை பார்க்கும் போது எங்களுக்கும் அடிக்கணும்னு தோணுது. ஆனா விசிலா இல்லாம கரவொலியா உங்களுக்கு நாங்க எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குறோம். எப்படி உணர்றீங்க இந்த தருணத்துல? இந்த தமிழ் அன்னையை வணங்கி சான்றோர் பெருமக்கள் நிறைந்த சபைகளில் இந்த இரவு வணக்கத்தை உரித்தாக்கி, எனது ஊர் விழுப்புரம் மாவட்டம் மாதப்புண்டிங்கிற கடைக்கோடி கிராமம். அந்த கிராமத்திலிருந்து நான் 1994 சென்னைக்கு ஒரு தினக்கூலியாக வேலைக்கு வந்தேன். நம்மால் முடியும்ன்ற நிகழ்ச்சி எங்களுக்கு ஊக்குவிச்சு, உண்மையாக சொல்றேன்னா அது முடியும், ஒரு கிராமத்து இளைஞனாலையும் இந்த நிகழ்ச்சி முடியுங்கிறது நான் என்னை போன்ற நம்மால் முடியும் நிகழ்ச்சியை இந்த வெளியுறவுக்கு காட்டிய ஐயா சத்யநாராயணன் சார், அதே மாதிரி காரல்மார்க் சார், சித்திரவேல் சார், இவங்கெல்லாம் நம்மால் முடியும்ல எங்களை ஊக்குவிச்சு ஒவ்வொரு முறையும் பண்ணும்போது எங்கள் பகுதியில் 1972ஆம் ஆண்டு 1,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வெட்டப்பட்ட அந்த நந்தன் கால்வாய், 55 ஏரிகளுக்கு நீர் செல்லக்கூடக்கூடிய ஒரு கால்வாய், அது வெட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது. அடுத்து அதை நாங்கள் கையில் எடுத்து எங்கள் பகுதி விவசாயிகள், தன்னார்வர்கள், இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நாங்கள் ஒரு குழு அமைச்சோம். அது நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம்ட்டு. அந்த இயக்கத்துக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஐயா சார் வந்து, நாங்கள் போய் கேட்ட உடனே அவர் அலுவலகத்துக்கு கூட போகல, என்கிட்ட இருந்து பேனா வாங்கி போகிற வழியில் கையெழுத்து போட்டு அந்த நந்தன் கால்வாய் தலையெழுத்தை மாற்றி கொடுத்த மகத்தான மாமனிதர். அப்படிப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு அரசும் செவிசாச்சு நல்லது ஒரு சிறப்பான திட்டமாக மாற்றி கொடுத்த மோகன் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்திய ஆட்சிப்பணி திரு மோகன் ஐயா அவர்களையும் அன்போடு நாங்கள் ஐயா கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய முதல் நன்றி புதிய தலைமுறை நிறுவனத்திற்கு. ஏன்னா மனித நேயத்தையும் சமூக ஆர்வலர்களையும் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சிறந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்றதே வந்து இன்னும் வெளியில் இருக்கிற நிறைய பேர் இங்கே உள்ள வரக்கூடிய வாய்ப்பு. இதில் இந்த ரெக்கக்னிஷன் அப்படின்றது வந்து முயற்சி. நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, மிஷினரிஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் கூட, ஆனால் நம்மளுடைய முயற்சி வந்து நம்மளால் முடியாத காரியத்தையும் செய்ய முடியும். அங்கே இருக்கிற அவர் சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை இணைத்து இதுக்கு தேவையான ஃபண்டை கொண்டு வந்து இங்கே செய்கிறது. அரசு அலுவலர் எனக்கு தெரியுங்க, அரசு திட்டங்களை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது, எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோன்ட்டு. திட்டம் இருக்கும், தொகை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை அந்த திட்டத்தோட முழு அப்ஜெக்டிவோடு போய் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மாற்றி ஒரு தனி மனிதனாக நின்று இதுக்கு தேவையான அத்தனை செயல்களையும் ஏற்படுத்தி அரசு துறைக்கு சொந்தமான இந்த கால்வாயை ஒரு பணியாக ஒரு 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 அவருடைய ஒரு சேலஞ்சாக எடுத்து இதை முடித்து இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உண்மையிலே ஒரு பெரிய வரவேற்பு, மகிழ்ச்சி. உங்களை மாதிரி அரசு அதிகாரிகளும் துணை நின்றனால தான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. திரு அமர்நாத் அவர்கள், இந்த மனித குலத்தை அழித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான். ஆனால் இது போன்ற ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய இயற்கையை காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், துடிக்கிறார்கள். அவர்களை இந்த இடம், இந்த மேடை அங்கீகரித்துள்ளது. அந்த அங்கீகாரத்திற்கு நான் பெருமைப்படுகிறேன். அதை செய்த உங்கள் நிறுவனத்துக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அந்த விருதை பெற்ற அன்பழகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. உண்மையிலே என்னுடைய பாராட்டுகள் திரு அன்பழகன் அவர்களுக்கு. நான் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுலேருந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50 வாட்டி இவரை பார்த்துருப்பேன். நான்
எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தருணத்தில் வந்து நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்குமே விழுப்புரம் மாவட்ட மக்கள் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 32 கோடி நிதியை உடனடியாக ஒதுக்கி அப்பப்போ வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க நந்தன் கால்வாய் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. இன்றைக்கி வந்து அதில் தண்ணி வர்றப்ப அதில் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கு இவங்க டீம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஹோல்ஹார்ட்டட்னஸோடு வந்து அவங்க பண்ணுறப்ப நமக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் இவ்வளோ இன்டெப்த்தாக இருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுப்பது புதிய தலைமுறைக்கு அப்படின்றதுக்கு இன்றைக்கி புதிய தலைமுறை வந்து மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது என்பதை நினைக்கும் பொழுது இந்த புதிய தலைமுறையுடைய ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல நிறுவனங்கள் பண்ணணும்னு முயற்சி பண்ணுற ஒரு விஷயத்தை கூட ஒரு தனி மனிதனாக திரு அன்பழகன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு இந்த விருது வழங்குறதுல மிக்க சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஐயா, மீண்டும் ஒரு முறை இந்த விருது தனி மனிதனாக இல்லை, என்னோடு பயணித்த இந்த நந்தன்கால்வாய் திட்டம் மற்றும் எங்கள் ஊர் பாலப்பணிகளில் ஈடுபட்ட அத்துணை பேருக்கும் இந்த விருதை புதிய தலைமுறையினுடைய சத்யநாராயணன் சார் சார்பாக நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சினிமா துறையை பொறுத்தவரை மக்கள் திலகம் என்றால் எம்ஜிஆர், நடிகர் திலகம் என்றால் சிவாஜி, கதை திலகம் என்றால் திரு பாக்யராஜ். நோக்கம் அடுத்த தலைமுறைகளுக்கு நமது பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் போய் சேர வேண்டும். 98க்கு அப்புறம் இது ஒரு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரெக்கக்னேஷன். அதில் முதல்ல புதிய தலைமுறைக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்திலையும் வந்து தலை சிறந்து விளங்குறாரு. இந்த பக்கம் புத்தகம் எழுதி புதினம் எழுதி அதுலேயும் கலக்கிறாரு. ஸோ என் மேலே வைத்த நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு உறுதி வார்த்தை தரணும் அப்படின்னா கண்டிப்பாக கலையின் வழியாக ரோம் பற்றி எறிந்தால் பிடில் வாசிக்க மாட்டேன் அப்படின்றது மட்டும் நான்